இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஈமானுடைய கிளைகள் 70க்கும் அதிகமான கிளைகள் இருக்கிறது. உடல் சார்ந்த கிளைகள் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. உடல் சார்ந்த கிளைகள், நாம தொழுகிறது உடல் அசைக்கிறோம், சஜிதா செய்யறோம், ருக்கு செய்யறோம், குனிகிறோம், எந்திக்கிறோம். அப்ப இது உடல் சார்ந்த வணக்கம். நோன்பு வைக்கிறோம், பசித்து இருக்கிறோம், தாகித்து இருக்கிறோம், விழித்து இருக்கிறோம், இச்சையை கட்டுப்படுத்துறோம். அப்ப இதுவும் உடல் சார்ந்த வணக்கம். இப்படி உடல் சார்ந்த வணக்கம், சில வணக்கங்கள் இருக்கிறது, சில இறை நம்பிக்கைகள் இருக்கிறது. இரண்டாவது பொருள் சார்ந்த வணக்கம். ஜக்காத்து, சதக்கா ஜாரியா, ஜக்காத்துல் ஃபித்ரு, ஹிபத்து அன்பளிப்பு, மஹ்ரு. அப்ப இதுவெல்லாம் பொருள் சார்ந்த இறை நம்பிக்கைகள், இறை வணக்கங்களாக இருக்கின்றன. மூன்றாவது ஒரு பகுதி நாவு சார்ந்த இறை வணக்கம். நாவு சார்ந்த இறை வணக்கம்னா அதுல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், சுப்ஹானல்லாஹ்னு சொல்றோம், அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம். இது வணக்கம். திக்ராக இருந்தாலும் கூட இது என்னது? நாவு சார்ந்த இறை நம்பிக்கை, நாவு சார்ந்த வணக்கம். அந்த வகையில பிரார்த்தனை என்பது எதால கேட்க முடியும்? நாவால தானே கேட்க முடியும். உள்ளத்தில் உதிப்பதை நாவால் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அப்போ பிரார்த்தனை என்பது நாவு சார்ந்த இறை நம்பிக்கை, நாவு சார்ந்த வணக்கமாக இருக்கிறது. தொழுகை வணக்கம் மாதிரி, நோன்பு வணக்கம் மாதிரி, ஹஜ்ஜி வணக்கம் மாதிரி, உம்ரா வணக்கம் மாதிரி, துஆவும் என்னது? வணக்கம். துஆவும் என்னது? அதுவும் வணக்கமாக இஸ்லாம் அங்கீகாரம் செய்கிறது. எப்படி தொழுகிறோமோ வணக்கமாக பார்க்கப்படுகிறதோ,